அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல். திருச்சியில் நடந்த விஜயனுடைய பொதுக்கூட்டம், நடிகர் விஜய் அவர்களுடைய தாவேகா பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டம் சீமானை கூட்டணியை நோக்கி தள்ளியிருக்கிறது என்று நாம் ஆணித்தரமாக சொல்கிறோம். அதே போல விஜயுடைய அரசியல் இலக்கு நிறைவடைகிறதா, வெற்றிகரமாக தொடங்குகிறதா? விஜய் நினைத்த மாதிரி இந்த பொதுக்கூட்டம் வெற்றிகரமாக நடந்ததா? பல்வேறு அரசியல் நோக்கர்கள் கருத்து என்ன, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இதை நான் பேசுறேன். நம்மை பொறுத்தவரையில் இது ஒரு விஜய் படம் ரிலீஸ் ஆயிருக்கு திருச்சியில். அவருடைய தொண்டர்கள் எல்லாம் வந்து படத்துல பார்க்கறது மாதிரி, படத்துக்கு ரிலீஸுக்கு வர்றது மாதிரி வந்துட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான். இது மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெறவில்லை. பொதுமக்கள் மத்தியில், வாக்களிக்கிற பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளதா? ஏன் சீமானை கூட்டணியை நோக்கி விஜய் தள்ளுகிறார்? முதலாவதாக நாம் பார்க்க வேண்டியது, ஒரு அரசியல் தலைவனுக்கு தேவை இடம், பொருள், ஏவல். சரியான சந்தர்ப்பத்தில் ஒரு அரசியல் தலைவன் சரியான அஸ்திரத்தை அடிக்க வேண்டும். ஜெயலலிதா ஒரு சர்வாதிகாரியாக இருந்த பொழுது ஒரு தேவை இருந்தது. இன்றைக்கு நேபாளத்தில் என்ன நடந்தது? ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களுடைய சர்வாதிகாரம், மேட்டுக்குடி வாழ்க்கை மக்களை புரட்சியை நோக்கி தள்ளிவிட்டது. அதே போல ஜெயலலிதாவுக்கு எதிராக, ஜெயலலிதாவுடைய முதலாவது ஆட்சி காலத்தில் அவருக்கு கிடைத்த பட்டப்பெயர்கள் எல்லாம் ஆணவக்காரி ஜெயலலிதா, திமிர் பிடித்த ஜெயலலிதா, 100 கோடி ரூபாயில் திருமணம், அதே போல அக்கா தங்கச்சி 2 பேரும் அந்த ஒட்டியானம் போட்டுக்கிட்டு ஊர்வலம் போனது. இப்படி பல்வேறு சம்பவங்கள் அவரை ஒரு சர்வாதிகாரியாக மாற்றியே ஆக வேண்டும், ஜெயலலிதாவை மாற்றியே ஆக வேண்டும் என்று அந்த சூழ்நிலை நிலவும் பொழுது ரஜினி வந்து மறுபடி ஒரு ஜெயலலிதா அதிமுக ஆட்சிக்கு வந்தால், ஆண்டவனே வந்தாலும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாதுன்னாரு. அந்த சந்தர்ப்பத்தில் வைகோ மிகப்பெரிய தலைவராக இருந்தார். வாழப்பாடியாருடைய பேச்சு தான் எங்கு பார்த்தாலும் ஒலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா, கருணாநிதி மூப்பனார் கூட்டணி, அவர்கள்தான் வெற்றி பெற்றார்கள். ஏனென்றால் ஜெயலலிதாவை தோற்கடிக்க சரியான ஆள் யார் என்று இந்த கூட்டணிக்கு போட்டால் தான் ஜெயிப்பாங்க. ஜெயலலிதா தோற்பார். அதாவது கலைஞர் மூப்பனார் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட ஜெயலலிதா தோற்க வேண்டும் என்பதற்காக கருணாநிதி, மூப்பனார் 2 பேரே இவங்க வெற்றி பெற வைக்கிறாங்க. அப்பொழுது புதிதாக களத்திற்கு வந்திருந்த வைகோவும் தோற்கிறாரு, வாழப்பாடியார் தோற்கிறாங்க, இவங்கெல்லாம் ராமதாஸ் எல்லோருமே தோற்கிறார்கள். அப்படியானால் என்ன? ஒரு சர்வாதிகாரத்தை வீழ்த்துவதற்கு யாரா இருந்தாலும் பரவாயில்ல, வெற்றி பெற தகுதியானவர்கள் அவர்கள் தான் போடுவோங்கிறது ஒரு எழுதப்படாத அரசியல் விதி. அது அன்றைக்கு சாத்தியமானது. இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சர்வாதிகாரம் பண்றாரா? மாற்றியே ஆகணும்பா. மு.க. ஸ்டாலின் தப்பு பண்றாரியா? தவறுக்கு மேல தவறு பண்றாரியா? ஐயோ வெறுப்பா இருக்கே அவரை பார்த்தாவே. யாராவது சொல்றாங்களா? ஒரு சராசரி முதல்வர், அவ்வளவுதான். மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அது சரியா போய் சேரதா, போய் சேரலையா? ஆனா அவர் ஒன்றும் சர்வாதிகாரம் பண்ணல, 100 கோடி ரூபாயில திருமணம் பண்ணல, ஒட்டியானம் போட்டுக்கிட்டு நடக்கல, மக்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கவில்லை. ஒரு சலிப்பு ஏற்படுகிறதை ஒழிய, சரி பரவாயில்ல வரட்டும், என்ன ஏதோ நமக்கு பிரச்சனை இல்லையில அப்படின்னு தான் நினைப்பேன். இவர் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லையில அப்படின்னு. அப்படியே வந்தாலும் ஸ்டாலினை தோற்கடிப்பதற்கு விஜய் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள் என்னதான் கத்தி கதறினாலும் அதனுடைய பலனை அறுவடை செய்வதற்கு தயாராக இருக்கிறவர் எடப்பாடி. அப்படிதான் பார்ப்பாங்க. எடப்பாடி பரவாயில்ல, அனுபவம் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போடுவாங்க. ஆக இவர்கள் என்னதான் மிகப்பெரிய கூட்டத்தை திரட்டி மக்கள் மத்தியிலே பேசினாலும் அதனுடைய பலனை அறுவடை செய்ய போவது அதிமுக. இப்படித்தான் அரசியல் கணக்கு இருந்திருக்கிறது.
அப்படி மிகப்பெரிய புரட்சி, நேபாள புரட்சி போல தூண்ட வேண்டும் என்றால், பொங்கி எழ வேண்டும் என்றால், தமிழகத்தில் ஸ்டாலின் ஒரு பயங்கரமான ஒரு சர்வாதிகாரியாக இருந்து போலீஸ் அராஜகத்தை கட்டவிழ்த்துவிட்டு எங்கு பார்த்தாலும் அடி தடி கொலை கொள்ளை நடக்கத்தான் செய்யுது. அது எல்லா ஆட்சியிலையும் நடக்கத்தான் செய்யும். எங்கு பார்த்தாலும் நியாயம் தவறி, நேர்மை தவறி, நடுநிலை தவறி போலீஸ் அராஜகம் தலைவிரித்தாடினால் மக்கள் ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த சமயத்தில் இவர் சரியான ஆள்னு சொல்லி விஜய்க்கு ஓட்டு போடலாம். மற்றபடி அந்த கத்தல் கூச்சல் கூட்டம் அந்த கூட்டத்தில் அவருடைய ரசிகர்களை தவிர வேறு யாரும் இல்லை. இது புதுப்பட ரிலீஸுக்கு வந்தது மாதிரி தெரியுது அவங்க. சரி, சீமான் ஏன் கூட்டணியை நோக்கி போக வேண்டும் என்றால், சீமான் ஒரு விவரமான அரசியல்வாதி தான். அவர் ஒன்று சாதாரண அரசியல்வாதி அல்ல. சீமான் இப்பொழுது தனித்து போட்டியிட கொஞ்சம் பயப்படுவார். ஆலை இல்லாத ஊருக்கு சர்க்கரைங்கிற மாதிரி, இழுப்பப்பூ சர்க்கரைங்கிற மாதிரி அவர் தனியா நின்று 8% வாக்குகள் வரைக்கும் முன்னேறிக்கிறார். அதற்கு 15-16 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. ஆனால் விஜய் தன்னுடைய முதல் தேர்தலிலேயே ஒரு 8% வாக்குகள், 9% வாக்குகள் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த 8 அல்லது 9% வாக்குகள் சீமானிடமிருந்து ஒரு 3-4% வாக்குகளை எடுத்துக்கொண்டு மீதியையும் சேர்த்து அவர் 8லிருந்து 9, 10% போயிட்டார்னா சீமானுடைய அரசியல் வாழ்க்கை காலி. அதை விட ஒரு அதிமுகவுடையோ திமுகவோடு சேர்வதற்கு அவருக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. திமுகவுடனோ அல்லது அதிமுகவுடனோ அவர் சேர்ந்து விட்டால் அவருடைய வாக்கு சதவீதம் என்பது இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாது, மறைபொருளாக இருக்கும். ஆக கண்ணுக்கு தெரியாத இந்த வாக்கு சதவீதத்தை வைத்துக்கொண்டு, மறைபொருளாக இருக்கின்ற இந்த வாக்கு சதவீதத்தை வைத்துக்கொண்டு அவர் மிரட்ட முடியும். அவர் ஒரு மிகப்பெரிய பலமுள்ள எதிர்ப்பு. என்னையால் தான் இந்த திமுக ஜெயித்தது, என்னால் தான் அதிமுக வெற்றி பெற்றது, இல்லாவிட்டால் விஜய் முடிச்சிருப்பார் கதையை என்றெல்லாம் கதை விடலாம், புருடா விடலாம். அதற்கு வாய்ப்பு இருக்குது, தப்பித்துக் கொள்ளலாம். இப்ப அவருக்கு உள்ள தேவை என்னவென்றால் அரசியலில் தப்பித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வாக்கு சதவீதம் இன்விசிபிளாக இருக்க வேண்டும். ஆக அவர் தேர்ந்தெடுக்க போவது திமுகவையா அதிமுகவையா என்று பார்க்க வேண்டும். பெரியாரை இவ்வளவு திட்டினாரே, பெரியாரை இவ்வளவு மோசமா விமர்சித்தார் என்றெல்லாம் சொல்லலாம். அதுக்கும் அவர் பதில் சொல்வார். அண்ணன் பேசக்கூடியவர், நான் விமர்சித்ததால் தான் பெரியாரை பற்றிய புத்தகங்கள் நிறைய விற்றன, நிறைய பேர் பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்காங்க, நானும் அதை உதவி பண்ணியிருக்கேன், என் பாட்டனை என்னை மன்னிச்சிருவான்னு சொல்லி ஒரே போட்டுட்டு போயிடுவார். ஆக அரசியல் தந்திரம் தெரிந்தவர் சீமான். ஆகவே சீமான் உறுதியாக கூட்டணி பக்கம் போகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 100%. இல்லாவிட்டால் வேறு வழியே இல்லை, அது அரசியல் தற்கொலை. தனியாக நின்றால் சீமான் அரசியலில் தற்கொலை செய்து கொள்வார் நிச்சயம். விஜய்க்கு கூடுகிற கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய ரசிகர்கள் வச்சுதான் சொல்றோம், ரசிகர்கள் புதிய இன்றைக்கு வாக்களிக்க வருகின்ற புதிய தலைமுறை ஒரு 25-30 வயதுள்ள ஜனத்தொகை பாப்புலேஷன், இவர்களில் இருந்து ஒரு 10-15% வாக்குகள் விஜய்க்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே 8லிருந்து 10% வாக்குகளை அவர் உறுதியாக பெறுவார் விஜய். அப்படி பெறுகின்ற பொழுது இது சீமான்ல இருந்து கொஞ்சம் போகும். விஜய்க்கு கீழே 1% வாக்குகளை பெற்றுவிட்டாலும் சீமானுடைய அரசியல் வாழ்க்கை தற்கொலை செய்து கொண்டதாகத்தான் அர்த்தம். யாரும் அப்புறம் சீமானை யாரும் பார்க்க மாட்டாங்க, தேவையில்லாமல் போய்விடும். ஆக சீமான் இப்பொழுது கூட்டணி முடிவை நோக்கி சீமானை தள்ளிவிட்டிருக்கிறார் விஜய். இது ஒன்றுதான் இந்த திருச்சி பொதுக்கூட்டத்திலே நடந்தது. அதே போல ஒரு அரசியல் கட்சியிலே தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சர்வாதிகாரியை எதிர்த்து பூனை கத்தினாலும் மியா அப்படின்னாலும் சரி, ஒரு அரசியல்வாதி மிகப்பெரிய சர்வாதிகாரியாக மாறி போலீஸ் அராஜகம், ராணுவ அராஜகத்தை வைத்துக்கொண்டு மக்களை பயமுறுத்துகின்ற பொழுது, மக்களை வாட்டி வதைக்கின்ற பொழுது, ஒரு அரசியல்வாதி மிகப்பெரிய சர்வாதிகாரியாக தோற்றமளிக்கின்ற பொழுது அவருக்கு எதிராக ஒரு பூனை கத்தினாலும் அது சிங்கத்தின் கர்ஜனை போல இருக்கும். ஆமாம், ஒரு பூனை கத்தினாலும், ஒரு சர்வாதிகாரிக்கு எதிராக பூனை கத்தினாலும் அது சிங்கத்தின் கர்ஜனையாக தெரியும். ஆனால் ஒரு சராசரி மனிதனுக்கு எதிராக, சராசரி ஒரு ஆளுமைக்கு எதிராக
சிங்கமே வந்து கர்ஜித்தாலும், தேவையில்லாத இடத்தில் சிங்கமே கர்ஜித்தாலும் அது பூனைக்குட்டியின் கத்தலை போன்று மியாவென்றுதான் இருக்கும். சிங்கத்தின் கர்ஜனையை, சர்வாதிகாரிக்கு எதிராக சிங்கம் கர்ஜிக்கின்ற பொழுது எல்லோருமே அதை ஆதரிப்பார்கள், வரவேற்பார்கள். ஆனால் நிலைமை மாறி சாதாரண மனிதருக்காக எதிராக கர்ஜனையை கேட்டால் யார் நாம வந்து கர்ஜனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவன் யார் இப்ப வர சொன்னதுன்னு தான் சொல்லுவாங்க. அடிச்சு தரத்துங்கடாம் பண்ணுங்க. இதுதான் நடக்கும். ஆகவே யாருக்கு எதிராக நீங்கள் முழங்குகிறீர்கள், யாருக்கு எதிராக பேசுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். திருச்சியில போய் என்ன பேசணுமோ அதை போய் விட்டுட்டார். திருச்சியில என்ன பேசியிருக்கணும்? 2 அமைச்சர்கள் இருந்து கொண்டு எதுவுமே செய்யவில்லை. என்ன செய்யல? திருச்சியில ஏர்போர்ட் இருக்கு. காலகாலமா திருச்சி வளர்ச்சி அடையாம ஏர்போர்ட் வந்தது. திருச்சியில என்ன பேசியிருக்க வேண்டும் என்றால், இப்பொழுது ரியல் எஸ்டேட், தன்னுடைய ரியல் எஸ்டேட் பிசினஸுக்காக திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தை அங்கிருந்து தூக்கி மஞ்சப்புதூர் என்ற இடத்திற்கு கொண்டு போயிருக்கிறார் KN நேரு. மஞ்சப்புதூர் என்ற இடத்திற்கு KN நேரு கொண்டு சென்று மக்களை வாட்டி விதைக்கிறார். திருச்சி மக்களுக்கு மிகப்பெரிய இடர்பாடை செய்திருக்கிறார் என்று பேசியிருந்தால் மக்களுக்காக பேசிய பேச்சாக இருக்கும். அதை நிறைய பேர் வரவேற்பாங்க. திருச்சி மக்கள் அல்ல, திருச்சி வந்து சென்னை செல்கின்ற அத்தனை பேருமே கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள். இந்த மஞ்சப்புதூர் பஸ் நிலையம் தேவையே இல்லை. இப்படி ஒரு விஷயத்தை தன்னுடைய ரியல் எஸ்டேட்டுக்காக அவர் நேரு செய்திருக்கிறார் என்று சொல்லலாம். தைரிய குற்றம் சாட்டியிருந்தால், பேசியிருந்தால் சரியா கிளிக்கா இருக்கு. நேரு கதை முடிந்தது. ஆனால் அவர் பேசியது, திருச்சியில 2 அமைச்சர்கள் இருக்காங்க, வளர்ச்சி இல்லை. என்ன வளர்ச்சி பண்ணணும்? சராசரியாக என்ன வளர்ச்சி இருக்கிறதோ அது இருந்துகிட்டு தானே இருக்கு. இல்ல என்ன இவர் எதை குறிப்பிட்டு காட்டு வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறாரு. ரோடுகள் போட்டிருக்காங்க, மேம்பாலங்கள் இருக்குது, நிறைய ரிங் ரோடுகள் போட்டிருக்காங்க. பெரிய அளவுல திருச்சியில அவ்வளவு ஒரு பெரிய ஏழ்மை வறுமையின் பிடியில திருச்சி மாட்டிக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் கிடையாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரிதாக மிகப்பெரிய இதெல்லாம் இல்லை. அதன் பிறகு திருச்சியில வந்து இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா எதை பேசுவது, எதை எந்த இடத்தில் பேசுவது என்று சரியாக அந்த இவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டுறாரு. பல லட்சம் ரூபாய் செலவுல வந்து அவங்க செலவு வந்து அவங்க தொண்டர்களுக்கு தான், ரசிகர்களுக்கு தான். நிச்சயமாக இது காசு கொடுத்து கூட்டிய கூட்டம் அல்ல. ரசிகர்கள் வந்திருக்கிறார்கள். புதுப்பட ரிலீஸ், விஜயை பார்ப்பது அவர்களுக்கு பட ரிலீஸ் போல், அவ்வளவுதான். புதுப்பட ரிலீஸுக்கு வந்திருக்காங்க, பார்த்துட்டானுங்க, கத்துனானுங்க, கூச்சல் போட்டானுங்க, அங்கே இங்கேயும் தாவனானுங்க, ஓடி போயிட்டானுங்க. இது மக்கள் மத்தியில் வெறுப்பைத்தான் விதைத்திருக்கிறது. இவனுங்க சில்லாரி பயல்கடா, விசில் அடிச்சா கொஞ்சம், இவர் தான் வந்து ஆட்சியை கிழிக்க போறார் அப்படிங்கிற ஒரு இமேஜை திருச்சியிலே பெற்றுவிட்டார். இதுக்கு பருத்தி கொட்ட பருத்தி பஞ்சு பருத்தி மூட குடோன்ல இருந்திருக்கலாம், வெளியே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படித்தான் சொல்ல தோன்றுகிறது. உள்ள இருந்திருந்தா மரியாதையாவது மிஞ்சி இருக்கு. வெளியே வந்து தன்னை யார் என்று காட்டிக்கொண்டார். பேசவும் தெரியல, பேசுவதற்கான ஒரு டைனமிக் குரல் வளம் இல்லை. அது முதல்ல ஒரு மைனஸ் பாயிண்ட். அந்த டைனமிக் குரல் வளம் எல்லோருக்கும் அமையாது, அது சீமானுக்கு உண்டு. ஆக விஜயினுடைய திருச்சி சனிக்கிழமை பொதுக்கூட்டம் இப்ப இந்த சனிக்கிழமை திருச்சியில முடிஞ்சிச்சு. அடுத்த சனிக்கிழமை படம் ரிலீஸ் எங்கே என்று பார்க்க வேண்டும், விஜய் எங்கே ரிலீஸ் ஆகிறார் என்று பார்க்க வேண்டும். இதன் மூலம் சீமானுக்கு தான் அவர் செய்தி சொல்லி இருக்கிறதாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். மற்றபடி இது மிகப்பெரிய தாக்கத்தை எல்லாம் அரசியலிலே ஏற்படுத்தாது, தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஏனென்றால் ஸ்டாலின் ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்தவில்லை. ஓரளவு அவர் பக்கம் பிளஸ் எல்லாம் இருக்கு. 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறார். இப்ப 70 வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கெல்லாம் ரேஷன் அரிசியில ரேஷன் பொருட்களை வீடு வீடா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இலவச பஸ் இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் தவறு என்று சுட்டி காட்டவே முடியாது. இதை தவறு என்று சொன்னால் ஓட்டு போட மாட்டாங்க. காலை உணவு திட்டம் இதையெல்லாம் தவறுன்னு சொன்னால் ஓட்டு கிடைக்காது. அப்ப என்ன செய்வாரு எடப்பாடி? என்ன செய்வார்? நான் 1000 ரூபாய் 1500 ரூபாய் தர்றேன் பாரு, தாலிக்கு தங்கம் தர்றேன்னு சொல்லுவாரு, லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லுவாரு, வெள்ளாடுகள் பழையபடி அம்மா கொடுத்த எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லுவாரு, காலை உணவு போக சாயங்காலம் வீட்டுக்கு போகையில ஒரு டிஃபன் தர்றேன்னு சொல்லுவார் எடப்பாடி. அப்படி சொன்னா தான் ஜெயிக்க முடியும்னு அவருக்கு தெரியும். ஆகவே என்ன சொல்லுகிறார்கள், எதை சொல்ல வேண்டும், பேச வேண்டும் என்று எடப்பாடிக்கு தெரியும்.
அப்படி எடப்பாடி திட்டங்களை எடுத்து வைக்கின்ற பொழுது விஜய் போன்றவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். வெற்றி பெறுகின்ற வாக்கு சதவீதத்திற்கு அருகிலே அவர்கள் வர முடியாது. கிட்டத்தட்ட 48% வாக்குகளை வைத்துக் கொண்டு ஸ்டாலின் ஒரு சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கார். ஆனால் அதை எதிர்கொள்வதற்கு அவர் சர்வாதிகாரத்தனம் பண்ணவில்லை. சராசரி முதல்வராக இருக்கிறார். இந்த வாய்ப்பு எடப்பாடியாருக்கு தான் போய் சேரும். விஜய் போன்றவர்கள் என்னதான் கத்தி கதறினாலும் என்னதான் செய்தாலும் அது விஜயினுடைய புதுப்பட ரிலீஸாகத்தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. சீமான் அவர்களை அவர் கூட்டணியை நோக்கி தள்ளி இருக்கிறார். இதுதான் நடந்திருக்கிறது இந்த திருச்சி பொதுக்கூட்டத்தின் மூலம். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.